ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. பல பேர் ஆசைப்படுற ட்ரீம் கம்பெனியான ஜோஹோலேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ஜோஹோலேருந்து. அப்போது 19,500 உங்களுக்கான சேலரி, முடிச்சதுக்கப்புறம் 35,000 ப்ளஸ் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்மனெண்ட் ரோலாக இருக்கிறதுனால ஜோஹோலேருந்து வழங்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. A to Z டீட்டெயில்ஸை சொல்கிறேன், என்ன போஸ்டிங், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எல்லாமே. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. காக்னிசன்ட்டோட CEO ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 20,000 ஃப்ரெஷர்ஸ் CTS ஃபில் பண்ண போறாங்களாம். CTS மட்டும் இல்லாம TCS, விப்ரோ போன்ற கம்பெனிஸும் எடுக்கிறாங்க. ஓகே, எடுக்க போறாங்க, சரி நம்மள எடுப்பாங்களா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் நம்மள்ட்ட இருந்தா நிச்சயமா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணா மட்டும் வேலை கிடைச்சிடாது, ப்ராப்பரான ஸ்கில் நம்மள்ட்டையும் இருக்கணும். அப்படி என்னதான் ஸ்கில் தேவை? டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், UI UX, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெவாப்ஸ்னு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதா கத்துக்கோங்க. ஓகே, எங்கே கற்றுக்கிறது சொல்கிறேன். சூப்பராக கற்றுக்கலாம், அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் புரியும் வகையில், முற்றிலும் தமிழில். உபியும் HCLும் சேர்ந்து வழங்குற அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக ஸ்க்ரோலை பண்ணி கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, வேலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்க. ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஜோஹோலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் இவங்க ஒரு ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எனஃப் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபார்ம் க்ளோஸ்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஜோஹோலேருந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், அதாவது TSE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொசிஷன் வந்திருக்குங்க. ஒர்க் லொக்கேஷன் பாருங்கள், சென்னை. ஸோ ஜோஹோ ஆல்மோஸ்ட் நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்குது. சென்னை, தென்காசி, கோயம்புத்தூர், திருச்சி, கும்பகோணம், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இப்போது சென்னை லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்லேயுமே இந்த வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஓகே, ஜாப் ப்ரொஃபைல் பாருங்கள். ஸோ ஆஸ் அ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா, ஆன்சரிங் கஸ்டமர் queries த்ரூ ஃபோன், இமெயில், சாட். அதாவது இந்த ஜோஹோனுக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் இவங்க ஜோஹோவோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஜோஹோவில்? ஸோ இங்கே இந்த நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் கஸ்டமருக்கு ஏதாவது பக் இருக்குது அப்படின்னா, இல்லை எதுவும் டவுட்ஸ், queries எதுவும் இருக்குது அப்படின்னா, அதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க இருக்கணும். ஸோ அதுதான் நீங்கள். அது தொடர்பாக அவங்களுக்கு ஃபோன் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், சாட் மூலமாகவும் நீங்கள் சப்போர்ட் அளிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம், இதை நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணித்தரேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஜாப் தாங்க இது. ஹெல்பிங் கஸ்டமர் வித் பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெவலப்மெண்ட் டீமோட க்ளோஸ்டாக ஒர்க் பண்ணி ஸோ கஸ்டமருக்கான இஷ்யூவை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் ரோல். ஓகே, அடுத்து பாருங்கள், ஹூ ஆர் லுக்கிங். அதாவது இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், இங்கிலீஷ் பேசவும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா மோராலஸ் பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு MNC கம்பெனியாக இருக்கிறதுனால. ப்ளஸ் நல்ல ஆர்கனைசேஷன் ஸ்கில்லாக இருக்கணும். அதே மாதிரி மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா காமனாக உள்ளது தான். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா US டைம் ஜோனில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் நிச்சயமாக வில்லிங்காக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் கிராஜுவேட்ஸ், அதாவது 2026 பாஸ் அவுட் ஆகிற கிராஜுவேட்ஸ் நாட் எலிஜிபிள். அதாவது 2026 பாஸ் அவுட் ஆக போகிறவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மீதி உள்ள எல்லா டிகிரிஸுமே நீங்கள் எலிஜிபிள். எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகே, லெவல் 1 இன்டர்வியூ ரிட்டன் ப்ராசஸ் வில் பி ஹெல்ட் இன் கோயம்புத்தூர். ஸோ பாருங்கள், ஸோ இதற்கான இந்த ஒரு போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூருக்கான அந்த வென்யூ டேட் எல்லாத்தையுமே, அந்த டெஸ்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே 1 வீக்குக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்களாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சென்னை தான். அதை கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க, அதாவது டிகிரி முடித்தவங்க, 2026 பாஸ் அவுட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஃபைனல் படிக்கிறவங்க மட்டும் இல்லை, மீதி பாஸ் அவுட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தான். நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் ஜாப் ரோலை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அது குறிப்பாக இந்த விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட்டையுமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜாப் ப்ரொஃபைல், அப்புறம் என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மேக் பண்ணி ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணால் தான் அந்த ரெஸ்யூமோட ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக, இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்ரி கிடையாது. கரண்ட் எம்ப்ளாயர் இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் டிசிக்னேஷன் எல்லாமே ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரெஷர்னா இமீடியட்னு கொடுங்க. ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் இன்கேஸ் இந்த ஜோகோ ஜாபில் ப்ளேஸ் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த நோட்டீஸ் பீரியட். அப்புறம் இந்த ஸ்கில் செட் கொடுக்கணும், அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக வில்லிங்காக கேட்பாங்க, வர்றதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி ஜோகோவில் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் எதுவும் இன்டர்நேஷ்னல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃபாரினர்ஸோட அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இது தொடர்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ், பட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண வில்லிங்கான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக எஸ் கொடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், லிங்க்டின் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமையுமே இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கில் செட் இதில் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்களோ அதில் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதனால ரெஸ்யூமில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரெஸ்யூமோட ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. மேனுவலாக பார்த்திங்கன்னா ரெஸ்யூம்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப் ப்ரொஃபைல் அப்புறம் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயங்களை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகும், அவங்களுக்கு வந்து மெயில் போகும். இதுதான் வந்து கான்செப்ட். அதனால தான் நல்ல ஏடிஎஸ் ஸ்கோர் இருக்கிற மாதிரி இதில் கேட்டிருக்க விஷயங்களை ரெஸ்யூமில் நீங்கள் ஹைலைட் பண்ணி போட்டு இதுக்காக ரெஸ்யூம் எடிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்குன்னு இதில் கேட்டுக்கிறத தெரியாததை நீங்கள் போடக்கூடாது. இதில் இருக்கிறதுல உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் பக்கவாக ஹைலைட் பண்ணி போடணும். அவங்க கேட்டுக்கிறதுல ஏதாவது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருந்து அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி போடலாம். அது எல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணி நம்ம இன்டர்வியூ போகிறோம், எக்ஸாம் போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்னா என்ன, இதுக்கு எப்படி உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. ஜோஹோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இன்டர்வியூ ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட் ப்ராசஸ், ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ்னு போடுங்க. தமிழ்லே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், அதில் எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க, அது நமக்கு செட் ஆகுமா, இந்த ஜாப் உண்மையிலே நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.